அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிறகடிக்க சீரியல் என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். முத்து வந்து அவங்களுடைய நகையை வந்து யார் எடுத்தாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து வீட்டில் வந்து இது வந்து மதிர்ச்சி வச்சது, யார் அந்த நகையை எடுத்தாங்களோ இல்லை அதை யார் மாற்றினாங்களோ அவங்களுடைய வாய் கோணிக்கிடும் அப்படின்னு சொல்லி பூஜை ரூமில் வச்சிடுறாரு. இதை வந்து மனோஜ் அவங்க அவங்க அம்மா விஜயாவுக்கு பயங்கரமாக அது ஒரே ப்ரெஷர் ஏகிட்டே இருக்குது. ஐயோ இது என்னாக போதோ ஏதாக போதுன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. ரோஹிணி மனோஜ் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனோஜுக்கு வந்து தூக்கமே வரல. இவா மட்டும் பாரு எப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு நைட் விடிய உட்காந்துட்டே இருக்காரு. அப்புறம் திருப்பி ரோஹிணி எழுப்பிடுற ரோஹிணி நீ வாய்த்து கொஞ்சம் ஒரு சைடாக கோணிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி பாரு அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஐயோ இதோடு நீ என்கிட்ட 4-5 தடவைக்கு மேலேயே கேட்டுட்ட, கொஞ்சமாக பேசாமல் இருக்கியா, தூங்க விடுறிய நிம்மதியா அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு என்னமோ அந்த எலுமிச்சம்பழத்து மேலேயே தான் நினைப்பாவே இருக்குது, எனக்கு வாய் கோணிக்கிடுமோ, நைட்டு தூங்கும்போது வாய் கோணிக்கிடுமோன்னு பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி மனோஜ் புலம்புறாரு. இது நீ அந்த நகையை எடுக்கத்தில்ல, அந்த எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும்னு சொல்லி ரோஹிணி பேசாமல் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்து தூங்கிடுறாங்க. மனோஜுக்கு என்ன செய்யணும் தெரியல, அப்படியே தூக்கமே வரல. வெளியில் வந்துடுறாரு, ரூமை விட்டு வெளியில் வர்றாரு. கரெக்டாக பார்த்தா அவங்க அம்மாவும் அவங்க ரூமை விட்டு வெளியில் வர்றாங்க. ரெண்டு பேரும் பார்த்துட்டு பேன் கத்துறாரு மனோஜ். டே கத்தாதடா ஏன்ட்டு அப்படி கத்துற, அந்த முத்து மீனாக எந்திரிச்சு தொலைஞ்சு போகிறாங்க, கொஞ்சமாவது அமைதியாக இருக்காடனே அவங்க அப்போதே மாடிக்கு ஏறி தூங்க போயிட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீங்கள் இங்கே அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்ததுலேருந்து அப்படியே ஒரு பயமாகவே இருக்குடா, எங்கே என் வாய் கோணிச்சு கூட பயமாக இருக்குடா, என் வாய் நல்லா இருக்கா பாருடா பார்த்து சொல்கிறேனே, இம்மா எனக்கு இதே தான்மா, இம்மா என் வாயில் நல்லா இருக்கான் பாருங்கம்மா, ஒரு சைடு கோணிச்சிக்கிட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுமா அப்படிங்கிறாங்க. இது எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, என்னடா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ரொம்ப பயமாக இருக்குமா, போடா போ, உன்னோட சேர்ந்து நானும் இப்போ ரொம்ப அது வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், உன்னால் உன் பிரச்சனைன்னு சொல்லி நான் விட்டுருக்கணும் பார்த்தியா, உனக்கு நான் உதவி பண்ண மாதிரி ஏன் தப்பு அப்படின்ட்டு அப்புறம் யோசிக்கிறாங்க. சரி இதுக்கு எல்லாமே ஒரு நல்ல முடிவு பார்வதி தான். பார்வதி அடிக்கடி இந்த மாதிரியான மந்திரவாதி, இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயத்தெல்லாம் சாமியாரை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சிருப்பான், அவளுக்கு முதல் கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபோன் கால் பண்ணுறாங்க. என்ன விஜயா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. ஐயோ பார்வதி ஒரு சிக்கலில் நான் மாட்டிக்கிட்டேன்னு. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம மீனாவோட நகையை நாங்கள் எடுத்து மாற்றணுமா, மீனாவோட நகையை காணுங்கிறனால முத்து எலுமிச்சம்பழத்தை வந்து வச்சுட்டான், எங்களுக்கு வேறு வாய் கோணிக்கணுமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குது எனக்கும் மனோஜுக்கு. இந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் விஜயா, அந்த எலுமிச்சம்பழம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த இதை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும். ஐயோ இன்னடி இப்படி பயமுறுத்துறா, அப்போ நான் அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டுறவா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஐயோ நீயாட்டி பழத்தை எதுவும் தொட்டுறத பிற கையும் சேர்த்து கோணிக்கிட போகுது, ஐயோ இன்னும் இப்படிலாம் பயமுறுத்துறேன்னு சொல்லி விஜயை பயங்கரமாக புலம்புறாங்க. சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இதை பற்றி கேட்போம் என்ன ஏதுன்னு சொல்லி. ஏற்கனவே ஒரு மந்திரவாதி கிட்ட இருந்தால் அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி வந்து வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு மந்திரத்தை இன்னொரு மந்திரத்தால் தான் நம்ம இதை வந்து சரி செய்ய முடியும். ஆனால் நீ நாளை காலையில் 7 மணிக்கு இங்கே வா, நம்ம போய் என்னென்னு கேட்பணும். ஐயோ 7 மணிக்கு, அதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதுக்காக 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்களா, 24 மணி நேரத்துக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது சரியா, நீ அதனால் பயப்படாமல் தூங்கு, காலையில் 7 மணிக்கு வா அப்படிங்கிறாங்க. சரின்னு மனோஜும் அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. அதுக்கடுத்து காலையில் விடிஞ்சிருது. விஜயாவும் மனோஜும் பறக்கிறாங்க. சீக்கிரமாக நேரம் விஜய் வந்து கிளம்புறாங்க. அப்போ அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. என்ன காலங்காத்தால எங்கேயும் வெளியே கிளம்பிட்டேப்பளுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் வெளியில் போகிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே போகிறேன் அப்படிங்கிறாங்க. பார்வதி பக்கம் தான், பார்வதிக்கு உடம்பு சரியில்லை, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், ஆனால் நான் தான் போய் அவளை கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு காட்ட போகிறேன். ரோஹிணி இதை கேட்டுட்டு, என்ன ஆண்டி காலையில் மனோஜ் வந்து பார்வதி ஆண்டி கூட நீங்கள் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, உங்களை போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி தானே மனோஜ் கிளம்புனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஐயோ விஜயாக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, யோசிச்சுட்டு ஐயோன்ட்டு ஆமாம் பார்வதி கூட ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்புனேன், ஆனால் அதுக்குள்ளே அவளுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால என்ன ஆகுமோ ஏதாகுமோ, திடீர்னு உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு முத்து கேட்குறாரு. வேற யாருக்கு, பார்வதிக்கு தான் அப்படின்னு பயங்கரமாக வளர்றாங்க. மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, நீ காலங்காத்தாலே கடையை 10 மணிக்கு தானே திறப்ப, இப்போ என்னடா காலங்காத்தாலே கிளம்பியிருக்கேன்னு. கடை வேலை வந்துட்டுன்னா போய் தானே ஆகணும், பிறகு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா இப்போ நீ யார் உயிருக்கு சொல்கிற அப்படிங்கிறாங்க. பார்வதி ஆண்டியோட உயிருக்கு தானே. சரி என்ன தான் பண்ணுது பார்வதி ஆண்டிக்கு அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. வயிற்று வலி தான், வயிற்றாலே தான், தலைவலி தான், எல்லாமே தான் இருக்கும் அவளுக்கு, என்னன்னு போது நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. சரி மனோஜ் ட்ராப் பண்ண போகிறேன்ட்டு அவரும் கிளம்பிடுறாரு. ஆனால் மீன் அதை பார்த்துட்டு பாவம்ல அப்படிங்கிறாங்க. யாரை சொல்கிற நீ அப்படின்னு முத்து கேட்குறாரு. பார்வதி ஆண்டியை தான், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. நீ வேறு ஆண்டிக்கு உடம்பும் சரியில்லை ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருப்பாங்களா இருக்கும், நம்ம எலுமிச்சம்பழம் வச்சோம்ல, அந்த எலுமிச்சம்பழம் தான் இப்போ வேலை செய்யுது, அதனால தான் காலங்காத்தாலே போய் வேறு ஏதோ ஒரு வேலை செய்யிருக்கா பார்வதி ஆண்டி தேடி போகிறாங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் மாட்டுவாங்க இவங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்வதியை கூட்டிகிட்டு அந்த சாமியாரோடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் உள்ளே போகிறாங்க. சாமியார் வந்து வாங்க என்ன அப்படிங்கிறாங்க. சாமி நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது, அந்த எலுமிச்சம்பழம் வச்சா வீட்டில் வந்து வாய் கோணிக்கிடுமே அப்படிங்கிறாங்க. அது நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அது நடக்கும், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சாமியார் கேட்குறாரு. உடனே மனோஜ் வந்துட்டு இல்லை நாங்களாம் எதுவுமே தப்பு பண்ணலை அப்படிங்கிறாங்க. நீ தப்பு பண்ண அப்படிங்கிறது உன் மூஞ்சில் இருக்கிற பயமே தாண்டவத்தில் வந்து வெளியே காட்டுது, நீ யாரை வேணாலும்
வேணாலும் ஏமாற்றலாம், ஆனால் சாமியை வந்து எப்போவுமே நீ ஏமாற்ற முடியாது அப்படின்ட்டு அந்த சாமி சொல்கிறாரு. உடனே விஜய் வந்துட்டு என்ன சொல்லு, அப்போ எல்லா உண்மையும் சொல்லிடும் அப்படின்ட்டு, நீ சும்மா இருடா, ஐயோ பேசாமல் இருடான்ட்டு. ஆமாம் சாமி, இவன் வந்து என்னோட மூத்த பையன், இது என் பையன் தான். இவன் வந்து ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், ரூபா விஷயத்தில் ஏமாந்துட்டான். அந்த ரூபா வந்து எப்படியாவது நாங்கள் பெரட்டணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் வீட்டில் இருக்க இன்னொரு பையனுடைய மனைவியோட நகையை வந்து நாங்கள் இந்த மாதிரி அடகுமானம் வச்சு நாங்கள் ரூபா பெரட்டிட்டோம். ஆனால் என் பையன் வந்து அந்த ஒரு நகை அந்த நகையை யார் திருடினாங்க, அவங்களுடைய வாய் கோணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாமிக்கிட்ட கொண்டு வந்து மந்திரவாதி பண்ணி ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கான். 24 மணி நேரம் வந்து டைம் கொடுத்துருக்கான். அதனால் எங்களுக்கு எதாவது நடக்குமா, அப்படி எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் டக்குன்ட்டு, அந்த மாதிரிலாம் எதுவும் வாய் கோணிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது தானே, அதெல்லாம் சும்மா தானே அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க. நீ விளையாட்டுத்தனமாக பேசுகிற தம்பி, இது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து தப்பு செஞ்சுருக்கீங்க. தப்பு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எலுமிச்சம்பழம் பவர்ஃபுல்லானது. அது மூலமாக அதோடைய வேலையை வந்து அது செஞ்சு தான் ஆகும். சாமி, அந்த பயத்தில் தான் நாங்கள் உங்களைய தேடி வந்திருக்கோம். எங்களுக்கு ஏதாவது இது நீங்கள் எதாவது பரிகாரம் பண்ண முடியுமா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. பக்கத்தில் பார்வதி இருந்துட்டு, சாமி தன்னோட பையன் மேலே இருக்கிற ஒரு பெரிய ஒரு அன்பால் தான் இவன் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா, அவங்கள எப்படியாவது இதுலேருந்து சரிப்படுத்துங்களேன் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அதுக்கடுத்து அவர் என்னென்னமோ செய்கிறாரு, மந்திரத்தை என்னென்னமோ சொல்கிறாரு. அதுக்கடுத்து அவர் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறாரு. மனோஜ் வந்துட்டு, என்ன சாமி நீங்கள் வேறு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து நான் என்னோட மந்திர சக்தியை வந்து இந்த பழத்துக்குள்ளே செலுத்தி இதை வந்து கட்டுப்படுத்தி இதில் பவர்ஃபுல்லான எலுமிச்சம்பழமாக வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பழத்தை கொண்டு போய் நீங்கள் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்களா, அந்த பழத்துக்கு எதிர் திசையில் இந்த பழத்தை வைக்கணும். அப்படி வச்சா என்ன சாமி ஆகும் அப்படிங்கிறாங்க. இதில் இருக்கிற பவர் வந்து அந்த இருக்கிற பவர் வந்து அழிச்சிடும், அது வந்து கருகிரும், கருப்பாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. ஏன் சாமி, உங்களை விட ஒருவேளை அவன் கொண்டு வந்து மந்திரிச்சுவாதவாதி இருக்கார்ல, அவர் ஒருவேளை பவர்ஃபுல்லானவராக இருந்தார் அப்படின்னா உடனே மனோஜ் கேட்கவும் அவருக்கு சாமி கோவம் வந்துருச்சு. என்ன நீ வந்து சந்தேகப்படுறியன்னே. இல்லை சாமி, உண்மையாக தானே கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா என்னோட பழம் கருகிரும், இல்லை அவர் தான் இல்லை என்னோட மந்திரம் தான் பவர்ஃபுல்லானது அப்படின்னா அவங்களுடைய பழம் வந்து கருகிரும். ஸோ நீங்கள் இதை போய் எதிர் திசையில் வைங்க, இதோட சக்தியை வந்து அது வந்து முறியடிச்சிரும் அப்படிங்கிறாங்க. அப்படியும் இல்லை கேட்கல அப்படின்னா, அது கருகலை அப்படின்னா மறுநாள் என்கிட்டக்க வாங்க, நான் இன்னும் ஒரு பெரிய பழம் தரேன் அப்படிங்கிறாங்க. என்ன சாமி பலாப்பழம் தருவீங்களான்னு மனோஜ் இப்பயும் அங்கே ஒரு கமெண்ட் போடுறாரு. என்ன நீ இப்போ திருப்பி இப்படி பேசுறியா, நீ சும்மா இருடா வாயை மூடிட்டு அப்படிங்கிறாங்க. சரிங்க சாமி, நாங்கள் அப்படியே செய்கிறோம் அப்படின்ட்டு விஜயாவும் மனோஜும் அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டு போய் பூஜை ரூம் கிட்டக்கையும் 2 பேர் போகிறாங்க. யார் இருக்காங்களோ இல்லையான்னு மாறி திரும்பி பார்த்துட்டு